முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் ஈரான் போரில் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இதில் பல திருப்பங்களும் வந்த வண்ணமே இருக்கின்றன. இருந்தாலும் கூட இந்த இஸ்ரேல் ஈரான் போரில் இப்போ அண்மை காலமாக பெரும் அழிவுகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய முக்கிய தளபதிகள் இல்லாமல் போயினர், இறந்து போயினர். இதால் ஈரான் பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கிறது என்று பலரும் தங்களுடைய விமர்சனங்களை சொல்லிய வண்ணமே இருந்தார்கள். இருந்தாலும் கூட ஈரானுக்கு மிக பலம் பொருந்திய பணபலம் பொருந்திய நாடுகளாக இருக்கட்டும் அல்லது படைபலம் பொருந்திய நாடுகளாக இருக்கட்டும், எந்த ஒரு பலம் பொருந்திய நாடுகளோ துணைக்கு வரையில்லை. குறிப்பாக இந்த அரேபிய நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகள் கூட இந்த துணைக்கு வராத ஒரு சூழ்நிலையில் தான் ஈரானுக்கு இருந்தது. ஆகவே ஈரான் ஒரு தனி பலத்தோடு தான் இருந்தது. குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற நாடுகள் ஈரானுக்கு உதவி செஞ்சிருந்தாலும் கூட அந்தளவுக்கான ஒரு பலத்தை ஏனைய நாடுகளில் இருந்து ஈரான் பெற்றுக்கொள்ளலைன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ஈரான் ஒரு தனி பலம் பொருந்திய நாடாகத்தான் இந்த போரை எதிர்கொள்கிறதுன்றது எல்லாரும் அறிஞ்ச விஷயமாகவே இருக்கின்றது. அந்த வகையில் இது தொடர்பான இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்திங்கன்னா, இப்போ இதுவரை காலமும் ஈரானுக்கு பின்னடைவாக இருந்த இந்த போர் இப்போ இஸ்ரேலுக்கு பின்னடைவாக மாறி இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா, G7 மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்டிருந்தது எல்லாருக்குமே தெரியும். அதில் பல நாட்டின் அதிபர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதில் இந்த கலந்துரையாடல்கள் மற்றும் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே இடைநடுவில் எழும்பி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு பறந்திருக்கின்றார் விமானத்தில். அதற்கு பிறகான காலப்பகுதியில் வெள்ளை மாளிகையில் இருக்கிற சிச்சுவேஷன் ரூம் எனப்படுகின்ற அந்த ரூமுக்குள்ளே அவர் சென்றிருந்து பல மணி நேரங்களாக அங்கே நேரத்தை கழித்தார் என்கின்ற தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன. சிச்சுவேஷன் ரூம்ண்டா என்னண்டா, இந்த போர் சூழலில் அமெரிக்க அதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மட்டும் அந்த சிச்சுவேஷன் ரூமில் போய் போர் சூழல் எப்படி இருக்கின்றது, அமெரிக்காவுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்கின்றதா அல்லது அமெரிக்கா சார்ந்த நாடுகளுக்கு சாதகமான சூழல்களில் இருக்கின்றதா என்கின்றதை அவதானிக்கிற ஒரு விடயம்தான் இந்த சிச்சுவேஷன் ரூம். அதில் குறிப்பாக எந்த நேரத்தில் இவர்கள் போவார்கள் என்று பார்த்தீங்கன்னா, ஒன்று போர் உச்சம் பெறுகின்ற நேரத்தில் இந்த சிச்சுவேஷன் ரூமுக்குள்ளே டொனால்ட் ட்ரம்ப் போன்ற அதிபர்கள் செல்வார்கள். அடுத்த இன்னொரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய நாடு அழிவை நோக்கி நகர்கின்றது என்கின்ற விடயம் தெரிய வருகின்ற பொழுது அந்த சிச்சுவேஷன் ரூமுக்கு போவார்கள். அல்லாது தங்களுடைய இந்த நாட்டின் வெற்றியை கொண்டாடுவதற்காக அல்லது தங்களுடைய நாடு வெற்றி பாதையில் தான் போய்கொண்டிருக்குதா என்பதை அறிவதற்காகவும் அந்த சிச்சுவேஷன் ரூமுக்கு போவார்கள். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் திடீரென்று இந்த G7 மாநாட்டை புறக்கணித்து விட்டு அல்லது இடைநடுவில் இந்த சிச்சுவேஷன் ரூமுக்குள்ளே போனதுக்கான காரணம் என்ன என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போ இவ்வளவு காலமும் ஈரான் பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கின்றது, இஸ்ரேல் இந்த போரில் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்றால், எதற்காக இந்த G7 மாநாட்டிலேருந்து இவர் திடீரென்று எழுந்து சிச்சுவேஷன் ரூமுக்கு போகணும் அப்படி என்ற ஒரு கேள்வி இப்போ பலருக்கே எழுந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இஸ்ரேலில் இருந்து தங்களுடைய மக்களை உடனடியாக வெளியேற வேண்டும் என்று பல நாடுகளும் இப்போ தங்களுடைய மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றது. அண்மையில் சீனா உடனடியாக இஸ்ரேலில் இருந்து சீனர்கள் வெளியேற வேண்டும் என்ற அறிவுறுத்தலை கொடுத்திருக்கின்றது. இப்படியாக பல நாடுகள் கொடுத்த அடிப்படையில் இப்போ இஸ்ரேலில் இருந்து கடலாக மக்கள் வெளியேறிய வண்ணமே இருக்கிறத பாகுடிய மாதிரியே இருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இஸ்ரேல் சந்தித்திருக்கின்றதா என்கின்ற கேள்வியை எங்கள் மத்தியில் எழுப்பியிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த இலங்கைக்கான பெரிய ஆபத்தும் பெற இருக்கின்றதா, அங்கே இருக்கின்ற இலங்கையர்களுக்கு ஆபத்து பெற இருக்கின்றது என்று இலங்கை தன்னுடைய அறிவுறுத்தலை விடுத்திருந்தது. இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு அந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மூலமாக இந்த விடயம் சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய அறிவித்தல் இலங்கையிலிருந்து இலங்கையர்களுக்கு, அதாவது இஸ்ரேல் வாழ் இளைஞர்களுக்கும் ஈரான் வாழ் இளைஞர்களுக்கும் விடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே தொடர்ந்துமே ஒரு பதற்றமான சூழல் தான் உருவாகி வருகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இருக்கிற இரு பெண்களுக்கும் ஒரு பிரச்சனை என்ற ஒரு விடயமும் வெளியாகி இருந்தது. இப்படியாக பல நாடுகளும் இலங்கை உட்பட பல நாடுகளும் தங்களுடைய அறிவுறுத்தலை வழங்கிய வண்ணமே இருந்தன. அமெரிக்கா தனது B-1 போர் விமானங்களுடன்
ஈரானுக்கு எதிராக நேரடியாக போரில் களமிறங்க வாய்ப்பிருப்பதாக பிரித்தானியாவைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் வேல் தர்மாவும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா தன்னுடைய B-1 போர் விமானங்களை டியாகோ ஹாசியா தீவில் தரையிறக்கியுள்ளது. அத்துடன் B-21 எனப்படும் அதி உயர் தொழில்நுட்ப போர் விமானங்களையும் அமெரிக்கா உற்பத்தி செய்துள்ளதாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றன. ஏற்கனவே ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தை நிறுத்த வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தி வந்த வண்ணமே இருக்கின்றது. மேலும் அமெரிக்காவின் துணையின்றி ஈரானின் யுரேனியம் பதப்படுத்தல்களை இஸ்ரேலால் முழுமையாக அழிக்க முடியாது. அது மட்டுமில்லாமல் இந்த யுரேனியம் பதப்படுத்தல்கள் அழிக்கப்படுமாக இருந்தால் மிகப்பெரிய நிலநடுக்கத்தை ஈரான் சந்திக்க நேரிடும். அது ஈரானுக்கு மட்டுமான நிலநடுக்கமாக இருக்காது, உலகை உலுக்கி போடுகின்ற ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தை உலக நாடுகள் சந்திக்க வேண்டிய ஒரு தருவாயில்தான் இந்த யுத்தம் கொண்டு போய் நிறுத்தும் என்று பல புவியியல் துறை ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கின்றனர். ஆகவே இந்த போர் என்பது வெறுமனே ஈரான் இஸ்ரேலுக்கு மட்டுமான அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியது அன்று, இது முழு உலகத்துக்குமான அழிவை நோக்கிய ஒரு பாதையில் செல்லக்கூடிய போர் என்று தான் சொல்ல வேண்டும். நாங்கள் முன்னைய காலகட்டத்தில் சொல்லியிருப்போம், இது ஒரு பொருளாதார பின்னடைவை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று. ஆனால் இப்போ போர் செல்கின்ற பாதையை பார்ப்போமானால் உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு புவியியல் சரிவையும் ஏற்படுத்தும். புவியியல் சரிவு என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது புவியியல் ரீதியான சில ஆபத்துக்களை ஈரானுடைய அயல் நாடுகளுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் தன்னுடைய அணு ஆயுத தயார்படுத்தல்களை தொடங்கி இருப்பதான தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஜப்பானில் போடப்பட்ட இந்த அணு ஆயுதங்களால், அணு குண்டுகளால் ஜப்பானில் இருக்கிற ஹிரோஷிமா நாகசாகி என்ற பகுதியில் இன்றளவிலும் ஒரு சிறு புல் பூண்டு கூட முளைக்காமல் இப்போ அங்கே பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட அந்த அணு ஆயுதம் ஏற்படுத்திய தாக்கம் அவர்களது உடல் பாகங்களில் இருப்பதை அவதானிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அதனால் ஏற்பட்ட நோய் நிலைமை இப்பயுமே தொடர்ந்து கொண்டு இருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் ஈரான் தன்னுடைய அணு ஆயுதங்களில் கை வைக்குமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய அழிவை இஸ்ரேல் சந்திக்க நேரிடும். அப்போ எப்போ இந்த ஈரான் அணு ஆயுதங்களில் கை வைக்கும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா இந்த போரில் நேரடியாக தொடர்புபடும் பட்சத்தில் ஈரான் தன்னுடைய அணு ஆயுதங்களில் கை வைக்கும் என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. ஆகவே இந்த போர் மிகப்பெரிய ஒரு உச்சகட்டத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த போர் சார்ந்த பல தகவல்களும் வெளிவாகிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலையை அண்டை நாடுகள் மற்றும் உலக நாடுகள் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிக்கலில் இப்போ தள்ளி இருக்கின்றது. இப்போ இஸ்ரேல் வாழ் ஏனைய நாடுகளில் இருக்கிறார்கள், இஸ்ரேலில் வாழ்கின்றார்களாக இருந்தால் அவர்களுக்கான அறிவுறுத்தல்களை இப்போ ஏனைய நாடுகள் வழங்கியிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் சொன்ன சீனா போன்ற நாடுகள் தொடர்ந்தும் இந்த சீனர்களை உடனடியாக வெளியேறுமாறு, இஸ்ரேலிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த அறிவுறுத்தல்களின்படி இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்க போகின்றதா என்கின்ற கேள்வியும் எடுக்கின்றது. என்றால் தொடர்ந்துமே அடிமேல் அடி ஈரானுக்கு கொடுத்த வண்ணமே இருந்தது. ஆகவே அதற்கான பதிலடிகளை இப்போ இஸ்ரேல் சந்திக்க போகின்றது என்கின்ற கேள்விதான் எல்லாருக்கும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஏன் இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சிச்சுவேஷன் ரூமுக்கு போகணும், அதுவும் G7 மாநாட்டில், உலகின மிக முக்கிய மாநாடாக கருதப்படுகின்ற G7 மாநாட்டில் இருந்து அவர் என் வெளியில் போகணும். ஆகவே அவர் போனதுன்ற பின்னணியில் இப்போ இஸ்ரேல் சந்திக்க போன்ற ஒரு அழிவைத்தான் அது முன்னிலைப்படுத்தி காட்டுகின்றதா, அல்லது அமெரிக்கா களமிறங்க போன்றது, அல்லது அதிரடியாக அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக களமிறங்க போன்றது என்ற செய்தியைத்தான் சொல்லி நிற்கின்றதா? அப்போ அமெரிக்கா களமிறங்குமானால் அணு ஆயுதங்களை ஈரான் கையில் எடுக்குமா? அதற்கு என்ன பதில் சொல்ல போகுது அமெரிக்கா? அது மட்டும் இல்லாமல் யுரேனியம் பதப்படுத்தல்களை அமெரிக்கா அழிக்குமாக இருந்தால் அதால் வரப்போகின்ற உலக அழிவை, இயற்கை அழிவை, இயற்கை அனர்த்தங்களை
எப்படி உலக மக்கள் சமாளிக்க போன்றார்கள் என்கின்ற கேள்வியும் இப்போ பலர் மனதில் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. அந்த வகையில் ஈரானினுடைய அணு ஆயுதங்கள் எங்கே இருக்கின்றது என்கின்ற ஒரு தேடலில் தான் இஸ்ரேல் குதித்திருக்கின்றது அல்லது அமெரிக்கா குதித்திருக்கின்றது என்று சொல்லணும். ஏதோ ஓரிடத்தில் மட்டும் இவர்கள் அந்த ஆயுதங்களை கண்டுபிடித்து அதை தகர்த்தெறிந்து விட்டார்கள் என்று பேசிக்கொள்ளப்படுகின்றது. ஆனால் உண்மையிலேயே ஈரான் தன்னுடைய பல இடங்களில் பல பிரதேசங்களில் இந்த அணு ஆயுதங்களை வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஈரானுடைய அணு ஆயுதங்களை தேடி கண்டுபிடிப்பது என்பது சதாம் ஹுசேனுடைய நச்சு ஆயுதங்களை தேடி கண்டுபிடித்ததற்கு சமனான ஒரு விடயம் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கே ஒரு மிகப்பெரிய பாடுபட்டு தான் இந்த சதாம் ஹுசைன் என்பவர் அவருடைய உயிர் மாய்க்கப்பட்டது. ஆகவே இப்படியாக இந்த சதாம் ஹுசைன் இறந்த பிறகு சதாம் ஹுசைன் இருந்திருக்கலாமே என்று கவலைப்படுகின்ற அளவுக்கான ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. அவருக்கு பிரதான காலப்பகுதியில் பல ஆயுத குழுக்களை அமெரிக்காவுக்கு எதிராக உருவாக்கி விட்டிருந்தார். இப்படியாக பல விடயங்கள் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கின்றன இந்த இஸ்ரேல் ஈரான் போரில். குறிப்பாக இந்த அணு ஆயுத தேடுகை அவர்களை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும் என்று பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு எதிரான அந்த உடன்படிக்கையை ஈரான் கிழித்தெறிந்துவிட்டு ஈராக்கில் இன்னொரு நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை மீண்டும் இங்கே ஈரானில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் ஈரான் தன்னுடைய விடயங்களை இப்போ கொஞ்சம் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வருகின்றது. தன்னுடைய வாய்ப்புகளை இறுக பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் ஈரானுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது இப்போ மிகப்பெரிய கேள்வியாக அமெரிக்காவுக்கு மட்டுமில்லை உலக நாடுகளுக்குமே இருக்கின்றது. ஆகவே இவர்கள் செய்ய போகின்ற இந்த விடயம் ஈரானுக்கு அழிவை கொடுக்கின்றதோ இல்லையோ, ஈரான் செய்ய போன்ற விடயம் இஸ்ரேலுக்கு அழிவை கொடுக்கின்றதோ இல்லையோ, இந்த மிகப்பெரிய போரால் பாதிக்கப்பட போவது உலக நாடுகள் தான். ஆகவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர் நிறுத்தம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர் மீண்டும் பல போர்களை கிளப்பி விட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஈரான் இஸ்ரேல் போர் என்ன நிலைமை அடைய போன்றது என்பதை. அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே போர் என்பது ஒரு சமூகத்தை பின்தள்ளுகின்ற ஒரு செயற்பாடாக தான் இருக்கும். குறிப்பாக அந்த போர் ஏற்படுகின்ற பொழுது இருக்கின்ற அழிவுகளை விட போருக்கு பின்னரான சூழலில் மிகப்பெரிய பொருளாதார சவால்களை அந்த தேசம் சந்திக்க வேண்டி ஏற்படும். உண்மையிலேயே இந்த போர் இல்லாத ஒரு அமைதியான சூழல் ஒன்று வேண்டும் என்பதுதான் உலக நாட்டு மக்களுடைய ஒரு விருப்பாக இருக்கின்றது.